என் பேர் தனலட்சுமிங்க. எங்கள் ஃபார்ம் பேர் மகிழம் ஃபார்ம்ஸுங்க. நாங்கள் கிணத்துக்கடவுக்கு மேற்க கேரளா பார்டரில் இருக்கிறோமுங்க. நாங்கள் ஒரு 15 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோமுங்க. எல்லாமே தென்னை மரம் தானுங்க. ஒரு ஏக்கரா மட்டும் வயல் இருக்குது. மீதி பூராமே தென்னை மர தோப்பு தான். இது தோப்பில் வந்துட்டு நான் இந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தோப்பு மட்டும் இருக்குது, அதில் இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, அப்படி ஏதாவது நடுவில் மரம் வச்சா என்னன்னு யோசிக்கும்போது ஜாதிக்காய் வைக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் நாட்டு மரம் தான் வச்சோம். விதை போட்டு ஜாதிக்காய் போட்டு முளைக்க வச்சு எடுத்த செடி வச்சு 3 வருஷமாக இப்போ காய் பறிச்சிட்ருக்குறோம். இது என்ன, நம்மளுக்கு தென்னை மரத்தை மாத்திரம் நம்பிட்டு இருந்தோம்னா ஒரு வருமானம் ஒரு 50-60 நாள் ஆயிரம் தேங்காய் போடுறதுக்கு. இப்போ இது கொஞ்சம் ஜாதிக்காய்ங்கிற போது பரவாயில்லைங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது நான் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஜாதிக்காய் இருக்குது, ஜாதி பத்திரி இருக்குது, ஜாதிக்காய் ஊறுகாய் இருக்குதுன்னு போட்டு விடும்போது அதை பார்த்துட்டு ரீட்டைல் ப்ரைஸுக்கு நான் 100 கிராம் 250 ரூபா ரேட்டில் ஜாதி பத்திரி கொடுக்குறேனுங்க. காய் 100 கிராம் 50 ரூபா ரேட்டில் கொடுக்குறேனுங்க. ஹோல்சேல் கடைக்கும் இப்போ கேட்குறாங்க. ஹோல்சேல் கடைக்கு இப்போ தாங்க இந்த வருஷம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்குறது ஜாதிக்காய்ங்க. நல்லா இது விளைஞ்சு இப்போ பறிக்கிற பக்குவத்தில் இது எடுத்துருக்குறோம். இது ஜாதிக்காய். இதுக்கு உள்ளே இருக்கிறது இந்த கொட்டைங்க இப்படி இருக்கும். இந்த மேல் தோல் ரெட் கலராக இருக்கிறது ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரி தானுங்க நல்ல விலைக்கு போகும். இந்த பத்திரியுமே எப்படி எடுக்கணும்னா, இது உடஞ்சி போகாமல் இது உள்ளே இருக்கிறது இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி சுற்றி எடுத்து இது இப்படியே இருக்கணுங்க. இந்த மொட்டு மாதிரி இருந்தால் தான் இது நல்ல விலைக்கு எடுப்பாங்க. ஜாதிக்காய் இருக்குதுன்னா 3லேயுமே வருமானம் வருங்க. ஜாதிக்காய் கொட்டை ஒரு விலைங்க, இது ஒரு விலை. ஜாதி பத்திரி நம்ம மதிப்பு கூட்டும்போது கிலோ 600 ரூபாய்ன்னு கொடுக்குறோங்க ஜாதிக்காய் ஊறுகாய். எங்களுது ஒரு 100 மரம்ங்க பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். பிளான்டேஷன் பண்ணின மரம் எல்லாமே எங்களுது விதை போட்டு முளைக்க வச்ச மரம்ங்க. எங்களுக்கு அப்போ தெரியல பட்டிங் பண்ணின மரம் நடணுமா என்னங்கிற தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் பட்டிங் பண்ணினோம். அதில் 100 மரத்தில் ஒரு 50 மரம் தான் இப்போ காப்புக்கு வந்துருக்குதுங்க. 50 மரத்தில் இந்த வருஷத்தில் நல்லாவே பரவாயில்லைங்க. அதில் ஒரு 60,000 ரூபா எங்களுக்கு இப்போ ஜாதி பத்திரியும் அந்த காய் மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்குது. மீதி இருக்கிற 50 மரம் வந்ததுன்னா நல்ல ஒரு தென்னை மரத்தோடமே கொஞ்சம் நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வருஷமே பரவாயில்லைங்க. டிம்பர் மரம் தேக்கு இருக்குதுங்க. அப்புறம் மகோகனி மரம் நிறையா நட்டியிருக்கிறோங்க. மகோகனி மரம் நட்டுறதுக்கு உள்ளேயே தோப்புக்குள்ளேயே நட்டியிருக்கிறதுக்கு ரீசன் பெப்பர் ஏற்றி விடலாங்கிறதுக்காக. பெப்பர் நாங்கள் ஆல்ரெடி இப்போ தென்னை மரத்தில் ஏற்றி விட்ருக்குறோம். அதுவும் பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. நீர் மருதுங்க, கருமருது, செம்மரம், வாத நாராயணன், சில்வர் ஓக்கு, மல்டி கிராப்பாக உள்ள நட்டியிருக்கிறோம். தனியாக ஒரே கிராப் மட்டும் உள்ள இல்லாமல் எல்லா மரங்களும் கலந்து நட்டியிருக்கிறோங்க. ஜாதிக்காய்க்கு தண்ணி விடுறதுன்னு தனியாக அதுக்குன்னு விடுறது இல்லைங்க. ஜீவாமிர்தம், புண்ணாக்கு ஊற வச்சுருக்கிறோம், மீன் அமில செய்திருக்கிறோம், பத்திலை கஷாயம் செய்வோம். அப்புறம் வாழைப்பழம், பப்பாளி எல்லாம் போட்டுட்டு பழ ஈயம் செய்வோம். தென்னை மரத்துக்கு தண்ணி போகும். அப்போ அதே தண்ணி போகும்போது ஜாதிக்காய் செடிக்கும் தண்ணி போய்க்கும். இதுதான் நாங்கள் கொடுக்குற உரம். இது போக நாங்கள் சாணி எருவு கொடுப்போம், ஆட்டாம்புழுக்கு எருவு கொடுப்போம். இப்போ இந்த நோய் மேலாண்மைன்னு எதுவும் இல்லைங்க. இது வரைக்கும் எந்த நோயும் ஜாதிக்காய் மரத்துக்குன்னு வந்ததில்லை. நாங்கள் அது சந்திச்சதே இல்லைங்க. ஜாதிக்காய் மரம் நம்ம மலை பிரதேசங்கள் நட்டலாமா இல்லை குளிர் பிரதேசங்கள் நட்டலாமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குங்க. அந்த சந்தேகமே வேண்டாங்க. இப்போ நம்ம சமவெளியிலையும் தாராளமாக ஜாதிக்காய் நடலாம். என்னங்க, ஒரு 10 வயசுலேருந்து 12-15 வயசு ஆன தென்னை மரத்துக்குள்ளே மட்டும் நடலாமுங்க. சின்ன மரத்துலேயே நட முடியாது. ஏன்னா அதுக்கு நிழலும் வேணும், வெயிலும் வேணுங்க. ஜாதிக்காய் சமவெளியிலையும் தாராளமாக பண்ணலாமுங்க. தென்னையில் ஊடு பயிராக ஜாதிக்காய் மரம் செடி வச்சு பயிர் பண்ணலான்னு நினைக்கிறவங்க தாராபுரத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி ஈசா காவேரி கூக்குரல் நறுமண பயிர்கள் சாகுபடி கருத்தரங்கு நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களும் ஆலோசனையும் கேட்டு பயன்பெறலாங்க.